ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்பீடாக தைக்க வாட்டம் வரல அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து இப்போ பட்டி கிளாத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ இந்த பட்டி கிளாத் இருக்குங்கள, புடவையோட கிளாத்தை உள்ள வெளியே இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு லைனிங் பீஸை எடுத்துக்கிறேன். லைனிங் பீஸை பட்டி கிளாத்தை இதே போல் இப்போ பேக் சைட்லேருந்து இங்கே ஃப்ரண்ட்டில் முடியுதுங்களா, அதே ஃப்ரண்ட் இந்த இடத்துல வைக்கணும். முன்பக்கத்தை இதே போல் இப்படி முன்பக்கத்தை அடையாளப்படுத்திட்டு ஒரு 1/4 இன்ச் மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ இதே போல் இப்படி 1/4 இன்ச் மடித்து தைச்சிட்டு, ஏன்னா பட்டி நமக்கு மாறாத வரணும். இது முன்பக்கம். முன்பக்கம் 2 ஒன்றா பார்த்துருக்க மாதிரி பட்டி கிளாத்தை ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். லைனிங் பீஸை 1/4 இன்ச் மடித்து தையல் ஓட்டிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயின் கிளாத்து புடவையோட கிளாத்தை இப்படி டபுளாக மடிங்க. இப்படி டபுளாக மடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ ஒரு பக்கத்துக்கு நமக்கு 3 பீஸ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பக்கம் ஆல்ரெடி நான் மடித்து தையல் ஓட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த பட்டி கிளாத்தை இதே போல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். புடவையோட கிளாத்தை டபுளாக மடிங்க. ஆனால் ஆக மொத்தம் நம்ம வந்து லைனிங் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் இருக்கணும். அதே போல் புடவையோட கிளாத்தை இதே போல் நான் டபுளாக மடித்து அதுக்கு மேலே லைனிங் பீஸை வைக்கிறேன். இப்போ நீங்கள் பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா முன்பக்கம் 2 ஒன்றா பார்த்துருக்க மாதிரி தான் நீங்கள் தைக்கணும். இல்லைனா வந்து பட்டி கிளாத் மாறிடும் உள்ள வெளியே. இப்போ நான் சுற்றி இதே போல் தையல் ஓட்டிக்கிறேன். இதே போல் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை இதே போல் கட் பண்ணிக்குவோம். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு தையல், டபுள் தையல். ஏன்னா பட்டி கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு தையலை விட 2 தையல் நம்ம பட்டிக்கு டபுள் தையல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பக்கமும். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் சுற்றி தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நழுகாமல் இருக்கும். கிளாத் உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடி பக்கத்தில் ஒரு தையல், டபுள் தையல் கொடுத்துக்கலாம். இப்போ பட்டிக்குலர் ஜாயின் பண்ணியாச்சிங்களா. அடுத்து இப்போ நம்ம கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு லைனிங் கொடுத்து தைச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு புடவையோட கிளாத் வந்து நான் ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை, கைக்கு ஒட்டு போட தேவையில்லை. ஆனால் லைனிங் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து கைக்கு வந்து 2 பக்கமும் ஜாயிண்ட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே போல் ஜாயின் கொடுத்துக்குங்க. அதே போல் இன்னொரு பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக படிமான தையல் ஓட்டணும். ஒரு சிலர் வந்து ஜாயிண்ட் கொடுக்குறப்ப படிமான தையல் ஓட்டலாமா ஓட்ட வேணாமான்னு கேட்குறீங்க. கைக்கு நம்ம ஒட்டு போட்டு தைக்கும் பொழுது புடவையோட கிளாத்தாக இருந்தாலும் லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே படிமான தையல் போட்டால் தான் உங்களுக்கு பிரியாமல் இருக்கும் வந்து கிளாத்து. அதே போல் இந்த கைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கைக்குழி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது 2 ஒன்றா பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்படி பாருங்கள். அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் பார்ட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட்லேயே இருந்தாலும் கை ஜாயின் பண்ணும் பொழுது கைக்குழி கட் பண்ணின பகுதி கரெக்டாக வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும். இப்போ இதே போல் நான் கைக்கு 2 கைக்குமே ஜாயிண்ட் ஒட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒட்டு போடுறப்ப கரெக்டாக தான் ஒட்டு போடணும். நமக்கு 1 இன்ச் பத்தலைன்னா அந்த 1 இன்ச்சு தான் ஒட்டு போட்டு துணியை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் பண்ணலாம்லோ நம்ம ப்ளவுஸ் வந்து கை ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கிறேன். புடவையோட கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் ஓட்டிக்கிறேன். நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 1 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி தையல் ஓட்டிக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஒன்றா பார்த்துருக்காப்பில் வச்சுருக்கேன். கைக்குழி கட் பண்ணின பகுதி. இப்போ மறுபடியும் ஒரு 1/2 இன்ச். இப்போ இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு படிமான தையல் போடணும் கைக்கு. அந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த பிசுறுது 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி தான் படிமான தையல் போடணும். உள்துணி பக்கம் அந்த படிமான தையல் போகணும். இப்போ மேல் பக்கமாக தையல் ஓட்டுங்க. அந்த உள்துணி வந்து வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும். அதனால் மேலே போடுங்க தையல். புடவையோட கிளாத் மேலே அப்படியே ஓரமாக
ஒரு தையல் போட்டுட்டு அதே போல் இந்த பக்கமும் ஒரு படிமான தையல். உள் துணி மேலே அந்த 1/2 இன்ச் பிசுறு வர மாதிரி தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் பக்கமாக அந்த உள் துணி வெளியே தெரியாமல் மேல் பக்கமாக ஒரு தையல். இதே போல் தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் பீஸ் மேலேயே ஓரமாக தையல் போட்டுக்கலாம். இதே போல் சுருக்கம் இல்லாமல் நல்லா அப்படி கையால் அப்படி எடுத்து விடுங்க. பக்கத்திலே டபுள் தையல் கொடுக்கணும். இப்போ பட்டி கிளாத்துக்கு எப்படி நான் டபுள் தையல் கொடுத்தா அதே போல் கைக்கும் டபுள் தையல் கொடுத்துக்கலாம். இதே போல் தையல் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தீபாவளி முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனி ஞாயிறு, திங்கட்கிழமை தீபாவளியாக போயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 22 ப்ளவுஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் இந்த 2 நாள் நம்ம கொஞ்சம் கண்ணு முழிச்சு ரிஸ்க் எடுத்து தைச்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளே சனி ஞாயிறுலேயே இருக்கிற வேலையை முடிக்க பாருங்கள். அப்போ தான் நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாட முடியும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வர பிசுரை எல்லாமே கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு மெயினாக ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டோடைய வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா பேக் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதனால் ஃப்ரண்ட்டை முதல்ல பிடிங்க. இப்போ கை சரி பண்ணியாச்சுங்களா, அடுத்து பட்டி கிளாத்தும் தைச்சாச்சு, கை கிளாத்தும் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சுல, உள் துணி கொடுத்து அடுத்து ஃப்ரண்ட்டுக்கும் உள் துணி கொடுத்துக்குவோம். இதே போல் இப்போ இதுவும் அப்படி தான். லைனிங் இப்படி உள்ள வெளியே செக் பண்ணிக்கிங்க. நான் புடவையோட கிளாத் மேல் பக்கம் இருக்குது எனக்கு, அதுக்கு மேலே உள் துணியை வைக்கிறேன். இதே போல் வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கிறேன். நெக்கை சுற்றி இதே போல் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர லைட்டாக இருக்க பிசுரை இதே போல் கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த தையலுக்குள்ளேயே அப்படி சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் லைட்டாக பிசுரை கட் பண்ணிவிட்டு இதே போல் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. உங்களுக்கு கிளாத்து நழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நீடில் போட்டு சென்டராக குத்திட்டு அதுக்கப்புறமா தையல் ஓட்ட ஆரம்பிங்க. இப்போ இப்படி திருப்பி பார்த்தா நமக்கு ரவுண்ட் ஷேப் சூப்பராக வந்துடும். இப்போ மேல் பக்கமாக அந்த உள் துணி வெளியே தெரியாமல் மேல் பக்கமாக அப்படியே ஓரமாக ஒரு தையல். நெகத்தால் இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதே போல் இந்த பக்கமும் மெயினாக நீங்கள் ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னா எந்த பதட்டம் டென்ஷன் எதுவும் இல்லாமல் தைச்சிங்க அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக ஒரு 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பிசுரை எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் இன்னொரு பக்கமும் உள் துணி மேலேயே அப்படியே ஓரமாக தையல் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கிங்க. இப்போ டாட்டுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கட்டிங்லேயே ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் விட்டாச்சுங்களா, 1/4 இன்ச் விட்டது போக இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு சைடு 40 இன்ச் பாடி சுற்றளவு, ஃப்ரண்ட்டு சைடு 10 இன்ச் இருக்குது. இப்போ இதோடைய ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டது போக ஃப்ரண்ட்டோடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச் அளவு வச்சுருக்கேன். அப்போ நம்ம டாட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நான் ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சும் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5. இப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டது போக டாட்டோடைய உயரம் 3 இன்ச் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய உயரம் 13.5 இன்ச் 13 இன்ச்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் டாட்டோடைய உயரம் தையலுக்கு போக 3 இன்ச் வச்சுக்கிங்க. இப்போ இதை சென்டராக கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில டாட் பிடிப்பாங்களே, இதை சென்டர் பண்ணி ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஒரு 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு விட்டுடுங்க. இப்போ 3 பக்கமும் இடைவெளி வந்து 1.5 இன்ச் இருக்கணும். இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதே போல் அப்படி வைக்கும் பொழுது அந்த அச்சு அப்படியே உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கமும் இப்படி தட்டி விடுங்க. தட்டி விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ இந்த அச்சு தெரியுதுங்களா? அந்த அச்சுக்கு மேலேயே மறுபடியும் டிசி கட்டியால் மார்க் பண்ணிக்கிங்க. இதே புதுசாக பழகிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். நல்லா ஆல்ரெடி நல்லா ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதே போல் நீங்கள் வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணவே தேவையில்லை. அப்படியே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இருந்தாலும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே இப்போ இந்த டாட் மார்க் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இப்போ அடுத்து இப்படி சென்டராக ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. அதே போல் ஆம்கோல் டாட்டும் அப்படி தான் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். 2 தையல் கொடுத்துக்குங்க. 3 டாட்டுக்குமே 2 தையல் பாருங்க. இப்போ கப் ஷேப் வந்து எனக்கு எடுப்பாக நல்லாயிருக்கு. இப்போ இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். இப்படி டாட்டை இப்படி சென்ட்ரு பண்ணி அப்படியே அந்த கோட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடி ஒரு தையல். அதே போல் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இருக்கிற கிளாத்தை இதே போல் சென்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடி ஒரு தையல். அதே போல் ஆம்கோல் டாட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வரணும். இடைவெளி வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் இந்த சென்டர் இடைவெளி இருக்குங்களா, அது 1.5 இன்ச் கேப் இடைவெளி இருக்கணும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியை ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ பட்டி கிளாத்தை புடவையோட கிளாத்தை நான் இதே போல் அடியில் இப்படி வச்சுருக்கேன். மேல் பக்கமாக வச்சு அதுக்கு மேலே இந்த டாட்டு தெரியுது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை இப்படி வச்சு இந்த டாட்டை அப்படி மடித்து விடுங்க. டாட்டை மடித்து விட்டு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டு இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேல் பக்கம் கரெக்டாக வந்துடும். அதே போல் இன்னொரு பக்கமும் நான் பட்டியை ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியாக ஒரு 1/2 இன்ச் தையல் ஓட்டுங்க. இப்போ நமக்கு உள்ள வெளியே கச்சிதமாக வந்துடும் பாருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை கட் பண்ணிவிட்டு அதே போல் இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா வர பிசரை கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த 1/2 இன்ச் பிசுறு தெரியுது பார்த்திங்களா, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுங்க. லைட்டாக தையலுக்குள்ளேயே இப்படி இருக்கா, தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுக்கணும். சிசர் கட் கொடுத்துட்டு அந்த பிசுரை பட்டி பக்கமாக மடிக்கணும். இப்படி பட்டி பக்கமாக மடித்து படிமான தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல். உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். அந்த பிசுறு வந்து பட்டி கிளாத் மேலே தான் வரணும். அந்த 1/2 இன்ச் பிசுறு வந்து ஃப்ரண்ட்டில் மேல் பக்கம் அந்த பிசுரை வைக்காதீங்க. பட்டிக்கு வர மாதிரி பிசுரை வச்சுருங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடி பக்கத்தில் இன்னொரு தையல். அப்போ தான் அந்த பிசுறு தூக்காமல் இருக்கும். 1/2 இன்ச் உள்ள பிசுறு இருக்குங்களே, அது தூக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பிசுறு வந்து அதிகமாக தூக்காது. நீங்கள் ஒரு தையலோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு தூக்கும். அதனால தான் ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இதே போல் பண்ணிக்கிங்க. பட்டி வந்து படிமான தையல் டபுள் தையலாக கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் உயரம் கரெக்டாக ஹைட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ கொக்கி பட்டியோட அகலம் 2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வி பட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அகலம் ஒரு 2 இன்ச் பக்கம் வச்சு டபுள் துணி கொடுத்துக்கிட்டேன். இப்போ கொக்கி பட்டிக்கு ஒரு துணியும் ஒரு கிளாத்தும், வி பட்டிக்கு டபுள் துணியும் கொடுத்துக்கிறேன். இப்போ மேல் பக்கமாக இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் கொக்கி பட்டியும் வலதுபுறம் வந்து வி பட்டியும் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். லைட்டாக பிசுறு இல்லாமல் இப்போ 2 அப்படி டபுளாக மடிச்சுக்கிறேன். டபுளாக மடித்து 1/2 இன்ச் நல்லா அப்படி கிளாத்தை மடித்து பிசுறு வராமல் இப்போ தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு இப்போ நெக்கு கட்டையும் கொஞ்சம் நம்ம மடிக்கணும். அதுக்காகவும் கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணணும். இப்போ படிமான தையல். நெக்கு கிட்ட பிசுறு வராத மாதிரி ஒரு 1/2 இன்ச் நல்லா உள்ள கிளாத்தை மடிச்சுக்கிங்க. இப்போ அப்படியே ஒரே மடிப்பு தாங்க. நீங்கள் 2 மடிப்புலாம் இப்போது நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் ஒரே மடிப்பு அப்படியே 1 இன்ச் அகலம் வந்துடும் உங்களுக்கு. அந்த படிமான தையல் ஃபுல்லும் உள்ளே தெரியணும். அதே போல் ஒரே மடிப்பு. இப்போ இந்த பாயிண்ட்லேயும்
இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான். கொக்கி பெட்டி ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா. அடுத்து வி பெட்டி. இந்த வி பெட்டிக்கு வந்து உள்புறமாக வச்சு வெளிப்புறமாக நம்ம வி மாட்டுறது தைக்கணும். 1/2 இன்ச் மடிச்சிக்கிங்க ஸ்டார்டிங்கில். இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்கு கட்டியும் பிசுறு தெரியக்கூடாது, அதனால தான். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் அந்த பிசுறு மேலேயே ஒரு மடிப்பு மடித்து ஒரு தையல். அதே போல் நெக்கு கிட்டையும் பிசுறு தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் அந்த பிசுறு மேலேயே ஒரு மடிப்பு வச்சு அப்படி சென்டராக ஒரு தையல் ஓட்டிட்டு வந்துங்க. அப்படி அப்போ தான் வி வந்து உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்கு கிட்ட ஒரு இடத்துல மார்க் பண்ணுங்கள். அடுத்து கொக்கி பெட்டிக்கு வி பெட்டிக்கு இடையில ஒரு மார்க்கு, பட்டிக்கிட்ட ஒரு மார்க்கு, இந்த பாயிண்டில் இதே போல் 5 இடத்துல வி பெட்டி மாட்டுறது தைக்கும் பொழுது நல்லா டபுள் தையல் கொடுங்க. இதுக்கும் ஒரு கிளாத்தில் மட்டும் எப்பயுமே வி பெட்டி வந்து தைக்கக்கூடாது. நீங்கள் ஒத்தையாக கொடுத்து வி பெட்டி தைச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம்லேயே உங்களுக்கு கிளாத் வந்து கிளிய ஆரம்பிச்சிடும். அதனால் கிளாத்தை டபுளாக கொடுத்துக்குங்க. இப்போ வி தைச்சாச்சிங்களா. இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இன்னுமே நம்ம பேக் பார்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கு மேல் பக்கமாக புடவையோட துணியை வச்சிட்டேன். அதுக்கு மேலே உள் துணியை வைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சென்டராக இந்த பக்கம் ஒரு நீடில் போட்டு குத்திக்கிங்க. இதே போல் குத்திட்டிங்க அப்படின்னா நழுகாமல் இருக்கும். ரவுண்ட் நெக்காக இருந்துச்சு அப்படின்னா இதே போல் நான் ஒரு 1/4 இன்ச்சில் அந்த ரவுண்ட் நெக்கை சுற்றி இதே போல் தையல் ஓட்டிட்டு வந்துடுறேன். இதே நீங்கள் பா நெக்கு யூ நெக்கு எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை இன்ச் தையலுக்கு விட்டுருந்தீங்களோ அதுக்கு தகுந்தபடி 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 1/4 இன்ச் விட்டுருந்தாலும் அதை சுற்றி தையல் ஓட்டிகிட்டே வாங்க. இப்போ இந்த நீடியில் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்ட்ரா வர நெக் இருக்குங்களா, இதை கட் பண்ணிடணும். இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டே இந்த மேல் துணிலேயும் நெக்கை வெட்டிடுவீங்க, லைனிங்லேயும் நெக்கை வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் முறைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் தையலுக்குள்ளேயே. இதே போல் இப்படி சிசர் கட் கொடுத்து இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பிட்டு மேல் பக்கமாக தையல் போடுங்க. இப்போ எதனால் இந்த சிசர் கட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும். நீங்கள் இல்லைனா திருப்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிசர் கட் கொடுக்காத திருப்பிட்டிங்கன்னா சுருக்கமாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் இருக்காது. அதனால தான். இதே நீங்கள் மேல் பக்கமாக போட்டிங்கன்னா அந்த லைனிங் துணி வந்து வெளியில் தெரியாது. உள் பக்கமாக நீங்கள் தையல் போடும் பொழுது அந்த லைனிங் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் மேல் பக்கமாக தையல் போடுங்க நெக்கை சுற்றி. இப்போ இந்த உள் துணி மேலேயே அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ இதே போல் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் கட்டிங் மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. எதையுமே நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 1/2 மணி நேரத்தில் உங்களாலையும் ஈஸியாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இதே போல் வச்சு பார்க்கணும். பாருங்கள், இதே போல் இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு நேராக ஒரு சிசர் கட் கொடுக்கணும். டிசி கட்டியெல்லாம் அடையாளப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ஷோல்டரை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல லைட்டாக பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, இதை இப்போயே கட் பண்ணி விடணும். இந்த லைட்டாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சில் அந்த பிசுரை கட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வந்துடுறது. இப்போ இது மடிச்சடிக்க. இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்ற அளவுக்கிட்ட பிசுறு இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள், இதே போல் சமமாக அப்படி வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா வர பீஸை நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்து மடித்து அடிச்சிடணும். இப்படி நீங்கள் தைக்கும் பொழுது சைடு இந்த ஏற்றம் இறக்கம் வர ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடி ஒரு மடிப்பு.
இப்போ நான் 1 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேங்களா, அந்த 1 இன்ச்சை நான் மடிச்சுக்கிறேன். மடித்து அடிச்சுட்டு இப்போ கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் பிடிச்சிடலாம். இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி நான் ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி அப்படி டாட் பிடிச்சிக்கிறேன். டாட்டோடைய உயரம் ஒரு 3.5 இன்ச் அளவு வர மாதிரி பிடிச்சிக்கிங்க. அதே போல் இந்த பக்கமும் ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணி டாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். டாட் பிடிச்சாச்சுங்களா? அடுத்து இப்போ கை. இப்போ ஆல்ரெடி நான் கை வந்து ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கை சுற்றளவு வச்சு பார்க்கலாம். இப்போ இதே போல் இப்படி வச்சு பார்க்கணும். இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு கிளாத் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருந்தால் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கை கிளாத் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே நம்ம கட்டிங் பண்ணும் பொழுதே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது இப்படி வச்சு பார்த்து லைட்டாக கூட இருந்தாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ குடையாத பகுதியை பேக் பார்ட்லேயும் குடைஞ்ச பகுதியை ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். மாற்றி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாலும் சைடு ஏற்றம் இறக்கம் வரும், கைக்கிட்ட சுருக்கம் வந்துடும். ஃப்ரண்ட்டு பக்கம் கைக்குழி கரெக்டாக வரதை ஃப்ரண்ட்டில் வைங்க. இப்போ மறுபடியும் ஒரு தையல். எப்பவும் நீங்கள் கை ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னாலும் வந்து அவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது சட்டினா தையல் பிரிஞ்சிடும். அதனால் 2 தையல் நம்ம எப்பவும் கை ஜாயின் பண்ணும் பொழுது 2 தையல் போட்டுக்குங்க. அதே போல் இன்னொரு பக்கமும் நான் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் இப்படி வச்சு பார்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் கைக்குழி கட் பண்ணணும் பகுதி. ரொம்பவும் கிளாத்தை பிடிச்சி இழுக்காதீங்க. அடி துணி மேல் துணியெல்லாம் ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. அப்படியே மீடியமாக தைச்சிட்டே வாங்க. இந்த பக்கமும் அதே போல் தான் டபுள் தையல் கொடுத்துக்கணும். முடிஞ்சளவு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும். இதே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதனால் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்தில் உங்களாலையும் ஈஸியாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க முடியும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் வச்சு சைடை இப்போ நான் தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருந்தேங்களா, அந்த 1.5 இன்ச் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் அளவு. சைடு தையலுக்கு 1.5 இன்ச் அளவு விட்டுருந்தேன், அந்த 1.5 இன்ச் இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டோட அகலம் 10 இன்ச் நான் வச்சுருந்தேன். அந்த 10 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு எனக்கு 8.5 இன்ச் வந்துச்சு. அப்போ 8.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ கையோடைய முன் சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 6.5 இன்ச் வந்தது. அந்த 6.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கஸ்டமர் அளவெடுத்து தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை இன்ச் அளவு வச்சுருந்தீங்களோ அதுக்கு தகுந்த அளவு டேப்பில் அளந்து பார்த்து நீங்கள் சைடு தையல் ஓட்டிக்கலாம். எப்பவும் நீங்கள் சைடு வந்து 3 தையல் ஓட்டுங்க பக்கத்தில். ஏன்னா அப்போ தான் உங்கள் லூஸ் டைட்னால பிரிச்சுக்குவாங்க. இப்போ லைட்டாக பிசுறு இருந்தால் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். முடிஞ்சளவு இந்த பட்டு சாரி துணிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாக் பண்ணியே கொடுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்டையாவது போட்டாலும் கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பிசுறு வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கினாலும் ஃபினிஷிங் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் ஓவர்லாக் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் கை சுற்றளவு 6.5 இன்ச்சு வச்சுட்டு ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச்சு 8.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு இந்த ஆம்கோல் தான் இந்த பாயிண்ட் மாறாமல் அந்த பிசுரை ஒன்றா வைக்கணும். வச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 1.5 இன்ச். அவ்வளோதான். இப்போ இதே போல் நீங்கள் சைடு ஏற்றிக்கிங்க. இப்படி நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணி சைடு ஏற்றுனீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எதுவுமே லூஸ் டைட் இல்லாமல் இருக்கும். அவசரத்தில் நம்ம அளவு இல்லாமல் சைடு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் டைட் வரும். அதனால தான் இப்போ இந்த பக்கமும் அதே போல் பக்கத்தில் ஒரு 3 தையல் கொடுத்துக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீஸில் கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். சைடு இந்த ஏற்றம் இறக்கம்
இந்த ஜாயிண்ட் ஏறி இறங்குறது இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. சைடு ஜாயிண்ட் எனக்கு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி பழக்குங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.